வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் நாளைக்கே ரிலீஸ் ஆகுது. அதை முன்னிட்டு அவெஞ்சர்ஸை பார்க்கணும், இல்லை தண்டர்போல்ஸை பார்க்கணும், இல்லை கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியை பார்க்கணும். அந்த கேரக்டரில் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது இப்படிங்கிற அந்த குழப்பமே தேவையில்லை. ஆக்சுவலாக ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு ரீகேப்பே தேவையில்லை. ஏன்னா இது டோட்டலாக தனியாக இன்னொரு இடத்துல நடக்குது. நம்ம இருக்கிற இடத்துல தான் அவெஞ்சர்ஸ் இருக்காக, இது வந்து கார்டியன்ஸ் கேலக்ஸி காப்பாற்றுவாங்க. இப்படி பல பிரச்சனைகள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கோம். இந்த சம்பவத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க தனியாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல வெறும் இருக்கிறதே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மட்டும்தான். மார்வல் பக்கமே நான் போனது கிடையாதுடா, ஒரு படத்தை கூட நான் பார்த்தது கிடையாதுடா அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த படம் ஒர்க் ஆகும். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் இல்லாத ஒரு படம் இது தனியாக வேற ஒரு இடத்துல நடக்குது. இந்த படம் முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் பல படங்களோட கனெக்ட் ஆக போகுதே தவிர இது பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த படமும் நீங்க பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. சரி, இந்த வீடியோவில் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல வர அந்த கேரக்டர்ஸை பத்தி, இதுல வரக்கூடிய வில்லன்ஸை பத்தி, அடுத்தடுத்த பெரிய பெரிய விஷயங்களை பத்தி இதில் சின்னதாக பார்த்துடலாம். அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் மிஷன்ங்கிறது சொதப்பினதுனால அங்க காஸ்மிக் ரேஸ்னால இவங்களுக்கு பவர்ஸ் கிடைச்சிருச்சு. ஒருத்தருக்கும் ஒரு விதமான பவர். அதில் ஃபர்ஸ்ட் ரீட் ரிச்சர்ட்ஸ், அவர் வந்து மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் என்று அன்போடு அழைக்கப்படுவார். அவருக்கு வந்து நம்ம மங்கி லூஃபி மாதிரி ரப்பர் மாதிரி அவர் உடம்பை யூஸ் பண்ணக்கூடிய பவர். இந்த பக்கம் சூஸ்டாமுக்கு இன்விசிபிள் உமன், அவங்க என்னன்னா இன்விசிபிள் ஆகிற பவர், அது இல்லாமல் ஷீல்டை உருவாக்கக்கூடிய பவர். இன்னொன்று இந்த ஜானி ஸ்ட்ராம், அவன் வந்து நெருப்புடான்ற மாதிரி நெருப்பா மாறிடுவாரு, பிளஸ் பறக்கக்கூடிய பவரும் இருக்குது. அப்புறம் பென், அவர் தான் இந்த திங், மொத்தமாக கல்லாவே மனுஷன் மாறிடுவாரு. ஸோ ஸ்ட்ராங்கான ஆள். இப்படி இந்த 4 பேருக்குமே ஒரு விதமான பவர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. சரி, இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு ரீகேப் வேணா அவங்க செப்பரேட் யூனிவர்ஸ்ல தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஏன் மார்வலுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா, மார்வலுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இவங்க தான். 1961ல ஸ்டான்லியும் ஜாக் கர்பியும் இவங்க 2 பேர் தான் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் காமிக்க ரிலீஸ் பண்றாங்க. அதுல தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயமே வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தனித்தனி ஹீரோஸா இருப்பாங்க. ஏன் இப்போ அதுக்கப்புறம் வந்து அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன் இதெல்லாம் கூட சண்டை போடும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சேருவாங்க. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிச்சா வரட்டாமாமே அப்படின்ற மாதிரி அவங்க வேலையை பார்த்து கிளம்புவாங்க. ஆனால் இதில் 4 பேருமே ஒரே குடும்பமா இருக்கிறவங்க. இப்போ ரீட் ரிச்சர்ட்ஸும் சோஸ்டாமும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோஸ்டாமுடைய தம்பி தான் ஜானி ஸ்டாம், அப்புறம் ரீட் ரிச்சர்ட்ஸோட ஃப்ரெண்டு தான் பென்னு. இப்படியாக குடும்பமாவே ஒன்று சேர்ந்து வீட்டுக்குள்ளேயும் சண்டை போடணும், வெளியே வில்லனுங்க வந்து அங்கேயும் சண்டை போடணும். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்ன்ற மாதிரி இப்படி ஒரு ஃபேமிலியான டீமா தான் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் பார்க்கப்படுது. அது இல்லாமல் இதே மார்வலுக்கு ரொம்ப முக்கியம்னா, இதுல மிகப்பெரிய வில்லன்க, இந்த மல்டிவர்சல் லெவலில் பிரச்சனைகள், காஸ்மிக் லெவல் பவர் உள்ள வில்லன்கள்ன்ற மாதிரி கேலக்டஸ், அதுக்கப்புறம் முக்கியமாக டாக்டர் டூமு, இன்னும் பவர்ஃபுல்லான ஆளுங்கள்லாம் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல தான் வராங்க. அப்புறம் அந்த மல்டிவர்சல் லெவல் பிரச்சனையே நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து செம்ம ஸ்மார்ட்டான ஆளு. ஸோ இந்த மல்டிவர்சல் லெவல் த்ரெட்லாம் அவர் சமாளிக்கக்கூடிய விஷயம். அதனால மற்ற ஹீரோஸோட லிங்க் ஆகிறதுங்கிற மாதிரி மிகப்பெரிய லெவலில் மார்வலை கொண்டு போகிறதுக்கு இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. அண்ட் இவங்களுக்கு பவர்ஸ் கிடைச்சி திரும்பின உடனே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் த்ரெட்டா அவங்க ஃபர்ஸ்ட் சமாளிக்கிற வில்லன் வந்து மோல்மேன். அதுக்கப்புறம் ஆப்வியஸா டாக்டர் டூம், கேலக்டஸ்னு இன்னும் பல பெரிய வில்லன்களை இவங்க சமாளிப்பாங்க. ஆனா இப்பேற்பட்ட ஃபென்டாஸ்டிக் ஃபோரை ஏன்டா மார்வல் படம் பண்றதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்குன்னா, படம் ஒரு 3 வந்திருக்கே அப்படின்னா அது மார்வலா பண்ண படம் கிடையாது. ஏன் இப்பேற்பட்ட இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரை இவங்க இவ்வளோ பண்றதுக்கு டிலே எடுத்துக்கிட்டாங்கன்னா, 1996ல மார்வல் வந்து கடனாளியா ஆயிட்டாங்க. அப்போ இந்த காமிக் சேல்ஸுங்கிறது மொத்தமாக ஸ்டாப் ஆகவும் மொத்தமாக கடன் தொழில சிக்கிவிட்டாங்க. அதனால வேற வழியில் நம்ம கிட்ட அந்த கேரக்டர்ஸோட ரைட்ஸை வித்தாதான் நம்ம இப்போதைக்கு சமாளிக்க முடியும்னு ஃபென்டாஸ்டிக் ஃபோரையும் எக்ஸ்மேனையும் 20th சென்ச்சுரி ஃபாக்ஸ்க்கு வித்தாச்சு, ஸ்பைடர்மேனை சோனிக்கு வித்தாச்சு, ஹல்கை யூனிவர்சலுக்கு வித்தாச்சு. இப்படியாக அவங்க கிட்ட இருந்த அந்த கேரக்டர்ஸோட ரைட்ஸை வித்து தான் அந்த கடன் பிரச்சனையை கொஞ்சமாக சமாளிச்சாங்க. சரி, அவங்க தான் வித்தாச்சு இல்ல, இப்போ அந்த 20th சென்ச்சுரி ஃபாக்ஸ் வந்து அவங்க ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வச்சு நாங்கள் ஒரு படம் பண்றோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் சேஃப். அதுக்கப்புறம் அந்த படம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஓடல. அதுக்கப்புறம் ரீபூட் பண்ண விஷயமும் அதுவும் பெருசாக ஒர்க் ஆகல. இப்படியாக ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மார்வலோட மிகப்பெரிய சொத்து. ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனையில சிக்கிவிட்டாங்களா. இங்கே நாம ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாகணும் அப்படிங்கிறத விட பெரிய ஒரு ஸ்டார்ட் நம்ம கொடுத்தாகணும், நம்ம யூனிவர்ஸா பில்ட் ஆகணும்னு 2008ல் அயன்மேனை இறக்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சக்ஸஸை பற்றி, மார்வல் உருவானது, மார்வல் டெவலப் ஆனதை பற்றி ஊர் உலகத்துக்குமே நல்லா தெரியுமே. அப்படியாக அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தோர்னு இப்படி எல்லாரும் இறங்கி அவெஞ்சர்ஸா உருவாகி மொத்தமாக மிகப்பெரிய யூனிவர்ஸா மார்வல் வளர்ந்து நிற்குது. இருந்தாலும் ஃபென்டாஸ்டிக் ஃபோரை அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு சில கேரக்டர்ஸை, ரீட் ரிச்சர்ட்ஸை இல்லை ஹியூமன் டார்ச்சை கூட இப்போ டெட்பூல் அண்ட் வூல்வரின்ல அப்படியே சும்மா கேமியோ மாதிரி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. முழுசா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படிங்கிறத மொத்தமாக யூனிவர்ஸ்குள்ள வாங்க அப்படின்னு கூட்டு வர முடியல. 2019ல் தான் டிஸ்னி வந்து போகிறோம், நீ வச்சிருந்தது என்கிட்ட மொத்தமாக கொடுத்துன்ற மாதிரி இப்போ எக்ஸ்மேனையும் ஃபென்டாஸ்டிக் ஃபோரையும் வாங்கவும் வந்துருச்சு உடனே நம்ம படம் பண்ணிடலாம் அப்படின்னு அவசரப்படாமல் இதை பக்காவாக செட் பண்ணணும். ஏன் ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு அவங்க ரைட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் கூட இவ்வளோ டிலே ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் இதை வச்சு கொண்டு போகக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வரப்போகிற அவெஞ்சர்ஸ் படத்துக்குலாம் இவங்க தான் பேஸ். கிட்டத்தட்ட இந்த மார்வலோட கடன் பிரச்சனையில் அவங்க ரைட்ஸ் எல்லாம் வித்த விஷயத்தை நீங்கள் படையப்பா படத்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சிவாஜியோடைய ஃபேமிலி, மணிவண்ணன் ஃபேமிலிக்கு வேறு வழி இல்லாமல் கொடுத்தா மாதிரி அவங்க ரைட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கவும் அதை அவங்க ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணிக்கல. பட் இருந்தாலும் படமாக எடுத்தாங்க. இந்த பக்கம் நம்ம ரஜினிக்கு எல்லாமே போச்சே, கடனாளியாக ஆயிட்டோமே இப்படிங்கிற மாதிரி வெளியே வந்தாலும் அவர் நம்ம கிட்ட கிரானட் மலையா இருக்குடா, அதை செதுக்கி நம்ம செம்மையாக ஆகும்ன்ற மாதிரி அயன்மேனு, தோர், கேப்டன் அமெரிக்கான்னு இவங்க புது உலகத்தையே உருவாக்கி இந்த யூனிவர்ஸை பக்காவாக டெவலப் பண்ணி படையப்பாடா அப்படிங்கிற மாதிரி இவங்க தனி ஒரு கூட்டத்தையே உருவாக்கிட்டாங்க. இப்போ திரும்ப இந்த ரைட்ஸ் கிடைக்கவும் நான் பார்த்துக்கிறேன்
பண்ணிக்கிறமான்ற மாதிரி இப்போ படையப்பொருள் பெருசாக மார்வல் டெவலப் ஆகிட்டா அப்படி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் இப்போ உள்ள என்ட்ரி ஆகவும் இன்னும் பிரம்மாண்டமாக இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மார்வலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போவோம்னு நம்புவோமாக. அதனால் எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி டக்குன்னு எடுத்துட முடியாது. அதனால தான் இவ்வளோ வருஷம் பிளான் பண்ணி இப்போ இந்த 2025 நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுதா. அண்டு படமாக நீங்கள் ரிலீஸ் ஆனதில் டாக்டர் டூம் மொதல் படத்திலே வந்திருப்பாரு. அதை இவங்க காலி பண்ணுறது, அதுக்கப்புறம் கேலக்டர்ஸ் வரப்போறாருப்பா உஷாரா இருந்துக்கங்கப்பான்னு சொல்லி சில்வர் சஃபர் வந்து வார்னிங் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பெரிய வில்லன்கள் வரதெல்லாம் படங்களில் பார்த்துருப்போம். இப்போ இந்த படத்தில் கேலக்டர்ஸ் வரப்போறாரு. சரி, கேலக்டர்ஸ் யாருன்னா அவர் மிகப்பெரிய வில்லன் ஆச்சு, காஸ்மிக் லெவல் பிரச்சனையாச்சுன்னா அவர் வந்து யூனிவர்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆள் தான். மனுஷன் பசிக்குதுன்னா அப்படி லட் எடுத்து சோட்டா பீம் வாயில போட்டுக்கிற மாதிரி பிளானட்ஸே எடுத்து திங்கக்கூடிய ஆள், அதாவது பிளானட்ஸோடைய எனர்ஜியை கன்சியூம் பண்ணக்கூடிய ஆள் தான் கேலக்டர்ஸ். அவர் கெட்டவன் நல்லவங்கிறத விட இந்த யூனிவர்ஸை சமநிலையில் வச்சுக்க அவர் தேவை. அவர் இந்த படத்தில் ரீட் ரிச்சர்ஸோட புள்ள, ஏன்னா குழந்தை பிறக்க போறாங்க, பிரெக்னெண்டா இருக்காங்கிற விஷயத்தை காமிச்சிட்டாங்க. ஸோ அவருடைய புள்ள பிராங்க்லின், அவன் வந்து ஆஹா இவன் தான்டா பவர்ஃபுல்லான ஆளு, இவனை வச்சு பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்கலான்ற மாதிரி அந்த பையனை தெரியுதான் இந்த படத்துக்குள்ள வர போறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் டூம் இன்னும் மிகப்பெரிய வேலையெல்லாம் பார்க்க போறாரு. நம்ம ஆர்டிஜேவே டாக்டர் டூமா ரிட்டர்ன் ஆக போறாரு. ஸோ இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை நம்பி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை வச்சு அடுத்தடுத்த படங்கள்ன்றது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி திரும்ப அந்த ரைட்ஸ் கிடைச்சதை அவசரப்பட்டு யூஸ் பண்ணிக்காம பொறுமையாக பிளான் பண்ணி இப்போ 2025 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தில் டாக்டர் டூம் வர போறாரு, சின்ன கேமியோ கொடுக்க போறாருன்ற மாதிரி அந்த ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் அட்லீஸ்ட் தலையை காட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறமா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவாக இருக்கட்டும், சீக்ரெட் வார்ஸுக்குமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோருடைய பங்களிப்புங்கிறது ரொம்பவே பெருசு. ஸோ அடுத்தடுத்து வரப்போகிற படங்களில் மிகப்பெரிய வில்லன்ஸ்களும் மல்டிவர்ஸ் லெவல் காஸ்மிக் லெவலில் பிரச்சனைகளும் அது இல்லாமல் பவர்ஃபுல்லான ஆட்களையும் பார்க்க போகிறதுக்கு இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தான் பெரிய ஸ்டார்ட்டாக இருக்க போகுது. எப்பா நான் பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோரே பார்த்துருப்போம்ப்பா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா, பட் இன்னும் பவர்ஃபுல்லாக டாக்டர் டூம் கேரக்டரையோ கேலக்டர்ஸ் கேரக்டரையோ இன்னும் இங்கே யூஸ் பண்ணலை. அந்த விஷயங்களை தம்பி சும்மா படத்தில் டக்குன்னு கூப்பிட்டு வந்து அவங்கள முடிச்சு வர்றது, நம்ம அதை வச்சா பெரிய அவெஞ்சர்ஸே உருவாக்க போகிறோம், பெரிய பிரச்சனையை கொடுக்க போகிறோங்கிறது தான் மார்வல் பக்காவாக பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இந்த படம் பார்க்க நீங்கள் மற்ற படங்கள்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. மற்ற படங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நடக்கக்கூடிய கதையாகவே நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறமா இவங்க இந்த யூனிவர்ஸ்குள்ளேயும் வர போகிறாங்க. தண்டர் போல்ஸோடைய போஸ்ட் கிரெடிட் சீன்லையுமே அவங்க வர்றதை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு எதுவும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இதுக்கு அப்புறமா மற்ற படங்களை நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸோட நீங்கள் சேர்ந்துக்கலாம். இந்த பக்கம் டிசிக்கு சூப்பர்மேன் நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்து அடுத்தடுத்து பல படங்கள் வரப்போறதுக்கு பக்காவாக செட் பண்ணி விட்டுருச்சு. அந்த வகையில் மார்வலுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலியான ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை இவங்களும் பக்காவாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வரப்போகிற படங்களுக்கு இதை பக்காவாக செட் பண்ணி வைப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.